பாக்கலன்னா கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு இங்க உள்ள இருந்துட்டு ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்க ஒரு பின்ன கீழே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கும். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ, பக்கத்துல போய் இந்த குறைகளை சொல்றதுக்கோ, என்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் வரும். என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, என்னோட நெகட்டிவ் எதுவுமே என் காதுக்கு வராதனாலயோ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நிச்சயமா. உள்ள போயிட்டு இது வந்து காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர் நாட்டு. ஓகே. ஸோ இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ட்ரை பண்றேன். நீங்க இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே வந்துடும். ஓ சரி சரி. தேங்காய் மஞ்சள், கோகனட் காய் தான், அதனால ஈஸியா நமக்கு வந்துடும். ஓகே. இப்போ எடுத்தீங்க ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை எடுத்தீங்கன்னா சைடுல வச்சுட்டு வரணும். ஓகே. நான் இந்த சைடுல வைக்கிறேன், நீங்க அந்த அதுக்கு இந்த சைடுல வைக்கிட்டு போறோம். நல்லா இங்க ஏத்தி உள்ள அப்படியே அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்காக தண்ணி விட்டு விட்டுரும். நான் கரெக்டா வைக்கலாம்னு மட்டும் பாருங்க. அழுத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள போகும். இது வந்து இவ்வளவு பெருசு வரும். நம்ம அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கரெக்டா வைக்கிறேன்னா இதுக்கு நேரா வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவங்க அளவுக்கு நம்மளால ஸ்பீடா வைக்க முடியல. ஏன்னா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வைக்கிறோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு செடி நடும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஸோ நான் வெற்றிகரமாக வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், நட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மரம் நடுற நிறைய பேருக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேடி வரவங்கள நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்காம விட மாட்டேன். நிச்சயமா இறங்கி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்கள பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமா. அண்ட் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியா சைடு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் வந்து வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்போம். பாக்கி நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் கொல்லிமலை கேரளா சைட்ல வரதான். நம்ம ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து தான் பாக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சூப்பரா வருது, நல்லா ஈல்டு எடுக்கிறோம், நல்லா லாபமும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காலிஃபிளவர் முட்டைக்கோஸும் பாத்தீங்கன்னா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது நம்ம ஊர்ல நாத்து கிடைக்காது அவ்வளோ அதிகமா. இது வந்து பாத்தீங்கன்னா கொடுவா, அப்புறம் மேட்டுப்பாளையம், கொடைக்கானல், அங்கதான் அந்த மாதிரி சைட்ல தான் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்துருவோம். நாத்து வந்து வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்னா என்னோட தேடல் வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல காய்கறி வாங்குறது இல்லையா, இருந்தாலும் நம்ம முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் எல்லாம் சாப்பிட்டு பழகி இருக்கோம். ஆனா இருக்கிறதுலயே அதிக மருந்து அடிக்கிறது அதுக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புழு தாக்கம் அதிகமா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இயற்கையா நம்ம நிலத்துல கொண்டு வந்து அந்த ஆசைகளுக்காகவாது நம்ம செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வந்து சூப்பரா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேச்சுரலாவே இயற்கையாவே மருந்தெல்லாம் எதுவும் தெளிக்காம நல்லபடியா வருது. சூப்பரா வருது. நம்ம வந்து உரம் மட்டும் கொடுத்தோம்னா போதும். உரம் அப்படின்னா நம்ம புண்ணாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். வேப்ப புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதனால வந்துருது, சூப்பரா வருது. சூப்பருங்க.